தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் அடுத்த கிரகம் எது? எப்பயுமே கிரகங்களுடைய அமைப்பு அந்த திரிகோணம் ஒண்ணு நட்சத்திரங்கள் இறங்குறது கூட பாருங்களேன். அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மேஷம், மக சிம்மம், மூலம் தனுசு, அப்புறம் பரணி, அப்படி பூரம் பூராடம், அப்படி அந்த நட்சத்திரங்களே திரிகோண அமைப்புகள்ல வரும். ஒரு லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு பிரிக்கிறாங்க. தனுசிற்கு 9ஆம் அதிபதி யார்? தனுசு லக்னத்திற்கு சூரிய பகவான். சூரியன் நல்லா இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும்? அப்பா வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும், அப்பா நல்லா இருப்பாரு, தேக பலன் அதிகரிக்கும், மன தைரியம் வரும், ஒரு வெளிச்சம் வரும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். அரசாங்க பதவிகள், அரசு அனுகூலங்கள், அரசியல்வாதிகள் தொடர்பு, மக்கள் தொடர்பு, எங்க போனாலும் மாலம் மரியாதை, மக்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நீங்க போக வேண்டியதில்லை, உங்க பின்னாடி கூட்டம் தானா வரும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு கௌரவப்பட்ட வாழ்க்கை இருக்கு. குருனா பெரிய மனுஷன், அந்த பெரிய மனுஷன் எப்ப பேர் வாங்க முடியும்? தானா வீட்டுக்குள்ள இருந்தா பேர் வாங்க முடியுமா? சபைக்கு வந்தா, வெளி உலகத்திற்கு வந்தா, வெளியில் தெரிந்தால், அந்த வெளியில் தெரியப்படுத்துவது சூரியன். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கிறார், வாழ்க்கைக்கான வழியை கொடுக்கிறார், இருட்டடைந்த வாழ்க்கைக்கு சரியான பாதையை காட்டுறார். போற போக்கு தப்பா இருந்தாலும் தசை திருப்பி சரியான இடத்துக்கு எடுத்துட்டு வர்றார். ஏன் நீ செய்யறது தப்பியான்னு உணர்த்துறார், புரிய வைக்கிறார், ஆளுமை செலுத்துறார், ஆளுமையை உருவாக்குறார். சரியான ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய தயவு இருந்தா நிர்வாகத்திறன் அவங்கள்ட்ட தானா வரும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தானா வரும். அந்த சூரியனுடைய பலம் நல்லா இருந்தா, அவங்களுக்கு சிறப்பா இருந்தா, கண் பார்வை, நேத்திரம் சூரிய பகவானுடைய அமைப்புகளுக்குள்ள வந்துருது. சிவ வழிபாடு, தெய்வ தரிசனம். நிறைய தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பொது சேவை, கோவில், ஆன்மீகம், இறைப்பணிகள் செய்யறதுக்கு காரணமே அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்குங்க. இந்த ஜோதிடத்துல சிவராஜ யோகம்னு சொல்றாங்க. சூரியனுக்கு கேந்திரங்கள்ல குரு, குருவுக்கு கேந்திரத்துல சூரியன், ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரமா பார்த்துக்கிறது, சூரியன் குரு இணைவு ஏற்படுறது. சரியா? இதனால குரு பாதிக்கப்படுவாரா? யோகம். எப்பயுமே தனுசு லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்தா யோகங்க. செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்தா 5, 9 லக்னம் சூப்பரா இருக்குன்னு